வேலை இந்த காயத்திற்கு எப்படி பைத்தியம் முடிச்சு நமக்கு தெரியல. பொதுவா நம்ம பார்த்த சினிமா படிச்ச கதைகளை வச்சு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி பைத்தியம் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா எப்படி? அதாவது நீ காயத்ரி புடிச்சு இங்கே இல்ல, நான் ஜீப் ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் அங்க சொங்க ஒரு 120 மைல் ஸ்பீட்ல வந்து கஜாகிற ஒரு பிரேக் ஷாக்ல தெரிஞ்சிருப்பல. காயத்ரிக்கு பைத்தியம் தெளிஞ்சிரும், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே. பிரேக் பிடிக்கலன்னா அதனால நான் 120 மைல் ஸ்பீட்ல வண்டி ஓட்டிருந்தேன். என்னடா சொல்ற? புரியலையா? நீயும் காயத்ரி ரோட்ல நிக்கிறீங்க, நான் ஜீப் ஓட்டிட்டு வரேன். இப்படியே யானை காட்டுக்குள்ள டயலாக் விட்டு இருந்தோம்னா யானை 120 மைல் ஸ்பீட்ல வந்து நம்ம ரெண்டு பேரும் அதே எப்படி ஐடியா கொடுக்குற பாத்தியா? பாரு, நீ இங்கே இறங்கி வெயிட் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஜீப் எடுத்துட்டு போய் யானை பிடிச்சோம். முடியாது, நானும் கூட வருவேன். ஜீப்ல 3 பேருக்கு மேல கொள்ளாதே. சரி, எனக்கு ஒரு செவப்பு யானை எடுத்துட்டு வா. சிவப்பு யானை, கருப்பு யானை, நடுவில் அண்ணா படம் போட்ட யானை, சுத்தி அறிவால் போட்ட யானை, உதயசூரியம் போட்ட யானை எல்லாத்தையும் முடிச்சு வரேன். என்னப்பா அது? அடிப்பட்ட ஐயோம்பாங்க, அம்மாம்பாங்க, மாரப்பாங்கிறான். சந்தனக்கட்டு மாரப்பங்கிட்ட மாட்டிட்டோம். என்ன பண்ண போறானோ? அதான் பேண்ட கட்டிட்டு அண்டர்வேரோட உட்காந்து வச்சுட்டானே. இதுக்கு மேல வேற என்ன பண்ண போறான்? ஏண்டா வெளியில ஜீன்ஸ், உள்ள வீரத்தாலாட்டா. வீரத்தாலாட்டா கோடு போட்டு அண்டர்வேர சொன்னேன். பண்ணாரி தாயே, நீதான் எல்லாரையும் காப்பாத்து. யாரா நீங்க? நாங்க போலீஸா? இல்ல உளவாக்க வந்தீங்களா? உண்மையை சொல்லிரு, இல்ல சுட்டு காக்கை போட்டுருவேன். நாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க, அதனால காடெல்லாம் சுத்தி பார்க்கலாம். யார்கிட்ட கதை விடுற? உன் பேர் என்னடா? என் பேர் கோபாலுங்க. கோபாலா? என்னடா சொல்ற? அந்த கோபால் இல்லைங்க, நான் ராஜகோபால். டேய் மணி, கோபால் போய் மணி வந்தாச்சா? இவனுக்கு ஏதோ கதை விடுறானுங்க. இந்த வார பணைய கைதியா இவனுக்கு பிடிச்சு கோக்குலவை. பணைய கைதி வாரமா? என்னப்பா அது? டிவியில காட்டுவாங்களே, காதல் வாரம், நட்பு வாரம், அது மாதிரி பணைய கைதி வாரமா? எப்ப விடுதலை வாரம்? என்னையா போஸ்ட்மேனு வரும்போது டாக்டர் கூட கூட்டு வந்துட்டியா? ஆமா, கொண்டா. ஏண்டா இலை, அந்தமானுக்கு சரக்கு அனுப்பலையா? அவன் கேட்டு லெட்டருக்கு போட்டுருக்கான்டா. என்னப்பா அது? மாரப்பனை பார்க்க டாக்டர் வராரு, போஸ்ட்மேன் வராரு, பால்காரன் வரா, போலீஸ் தவிர எல்லாரும் வராங்களே. ஏய், ரூல் கை விவகாரம் கம்பெனிங்கறேன். அது சரி. என்ன மண்டைய சொல்லிடுற? இலை, இவனுக்கு ஆளுக்கு 2 தந்தத்தையும் சந்தன கட்டியும் கொடுத்து அனுப்பு. தேங்க்ஸ். வராங்க. என்னடா பேசிட்டு இருந்தீங்க? இவன் சொல்றானுங்க ஒரிஜினல் மாரப்ப எவ்வளவு கம்பீரமா இருப்பான். இது மாரப்பனே இல்ல, இது ஏதோ சோத்துக்கு செத்த நாய், இது காட்டுக்குள்ள சுள்ளி பொறுக்கி சுத்திட்டு இருக்கிற கேன பையன் அப்படின்னு சொல்றானுங்க. என் மேலையாட சந்தேகப்பட்டிய? எந்த டிவி சேனல்ல திருப்பினாலும், எந்த நியூஸ் பேப்பரை படிச்சாலும் என் பேர் தாண்டா வந்துட்டு இருக்கு. இப்ப வெடிச்ச அணுகுண்டு பாம்பை விட நான் பவர்ஃபுல்லானவன்டா. வாஜ்பாய் உங்களை பாராட்டிட்டு வர சொன்னாருங்க. அந்த பொண்ணு ஒரு மென்டலுங்க, அதான் நைஸா கைட்டு விட்டு போலன்னு வந்தோம். ஏண்டா இந்த அழகான பிள்ளைய பார்த்தா லூசுன்னு சொன்னீங்க. என் வரலாற நீங்க என்ன சரியா படிக்கல நினைக்கிறேன். தாய் குலத்தை எவனாவது தப்பா பேசினாலோ இல்ல மானபங்க படுத்தினாலோ அதை பாத்துக்கிட்டு இந்த மானப்பை சும்மா இருக்க மாட்டான்டா. நீங்களே ஏதாவது செஞ்சிருவீங்களா? சுட்டு பொசிக்கிடுவேன். மிஸ் மாமா, நான் தந்தத்தோட யானைய பாக்கணும், கூட்டிட்டு போவியா? ஐயோ, தந்தத்தோட யானையா? தந்தத்து எல்லாத்தையும் நானே வெட்டிட்டேனேம்மா. காயத்ரி துப்பாக்கி வெடிச்சிருமா? காயத்ரி சித்ருவா ஜாலி. துப்பாக்கி தொட்டு பார்த்ததுக்கே பயப்படல, வெக்கமா இல்ல? உனக்கு நான் சொல்லி தரேன். இங்க வரு, இப்படித்தான் துப்பாக்கியை பிடிக்கணும், இப்படித்தான் குறிவாக்கணும். போலீஸ்காரங்க வந்தாங்க இப்படித்தான் சுடணும். மிருக வச்சு சுடணும். ஒரு ரூபாய்க்கு பயப்படாத. இப்ப சுடு. இங்க வா, இந்த பிள்ளைக்கு என்னாச்சும் பாரு. ஃபுல் மெடிக்கல் டீமே இருக்கா பாருங்கம்மா. ஐயா, அம்மா முழுகாம இருக்காங்க. அது எங்களுக்கே தெரியுமே, ஒரு வாரமா குளிக்கல. கப்பு புள்ள கர்ப்பமா இருக்காடா. கர்ப்பமா? சுப்பிரமணி, அந்த குழியை தோண்டி இனி பலகாரம் கொண்டா.
பிள்ளை கருப்பமா இருக்கு, நம்ம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடலாம். குழிப்பணியாரு என்னடா பொண்டாட்டி லூசுன்னு தெரிஞ்சோன்னு கற்பமான இந்த பிள்ளைய காட்டுக்குள்ள விட்டு போலாம் பாக்குறீங்களா? அவ பிரசவமாயி அந்த குழந்தை அனாதையாயி இன்னொரு மாரப்பனை உருவாக்க பாக்குறீங்களா? டேய், காட்டுக்குள்ள ஒரு மாரப்பன் தாண்டா இருக்கணும். ஏய், இங்க வர்றா. உங்க 2 பேத்துல யாரும் அந்த பிள்ளையோட புடிச்ச? நீ அவ புடிச்சதுனால உங்க 2 பேத்தையும் விடுறேன். இந்த பிள்ளைய கூட்டு போய் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். 3 பேருமா? இந்த பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா மாரப்பன்னு பேரு, பொம்பளை பிள்ளை பிறந்தா பூலாந்தேவின்னு பேரு. டேய், பாப்பாக்கு 2 யானை தந்தத்தை கொடுத்தா பரிசா? ஒண்ணு வேணாங்க, பிஸ்கெட் மட்டும் திருப்பி கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க. நாங்க வரட்டுமா? புடி பாப்பலாம். ஊருக்குள்ள எவனோ என்னை பிடிக்கணும் சுத்திட்டுறான். வால்டர் திருவாசகம். அவன் ஆம்பளையா இருந்தா என்ன வந்து பிடிக்க சொல்லு. ஃபுட்பால் மேட்ச் போயிருக்காரு, வந்தோன்னு வர சொல்றேங்க. பாத்து கூட்டு போங்கடா. செத்து போனவ திரும்பி வந்ததே பெரிய சிக்கல். நாளைக்கு இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறம் நீதான் ஊரே சொல்லிடும். எல்கேஜி சீட்டுக்கு நாயா பேயா அலையணும். இதுக்கப்புறமா இவ இங்க இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. பள்ளிக்கூடத்துல பிரின்சிபால் தான் பேசுறாங்க. சீட்டு கேளு. ஹலோ ராஜகோபாலா, நான் தான்ப்பா மேரி பேசுறேன். அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் அனுப்புற படம் எல்லாம் வந்து சேர்ந்துட்டா உங்களுக்கு? வந்து சேர்ந்துச்சுப்பா. அப்புறம் சின்னவ அனிதாவை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்கப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ராஜகோபால், எங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நீ கஷ்டப்படுற. உன் கல்யாணத்தை பார்க்க உங்க அம்மா இல்லையேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அது பரவாயில்லமா, அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்களா? இது பாருங்க, எனக்கு எப்ப கல்யாணம் சொல்றேன், எல்லாரும் குடும்பத்தோட வந்து இங்க செட்டில் ஆயிருங்க. சரிப்பா, வச்சிடுறேன். டேய் வேல்ஸ், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன? இனிமே என்ன ஆனாலும் காயத்ரி இங்க தான் இருக்க போறேன். என்னடா சொல்ற? டேய், எங்க அம்மாவோட முகத்தை பாக்குற கொடுப்பனை எனக்கு தான் இல்ல, அந்த கொடுமை பிறக்க போற அந்த குழந்தைக்கு வந்துட கூடாது. அதுக்காக குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்க தான் இருப்பாளா? ஆமா. இந்த விஷயம் பூஜாக்கு தெரிஞ்சது உன் கல்யாணமே நின்னுடும். ஏண்டா, ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இந்த ஊருக்கு வந்தா, அந்த குடும்பத்துல அவளை ஒருத்தைய நினைச்சிட்டு போற. டேய், அந்த மோத்த பாடுற குழந்தை மாதிரி மோண்டா. இது பாரு, ஒரு புள்ளத்தாச்சி தெருவில் விட்டு போற கொடுமையெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுப்பா. காயத்ரினால உனக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு நீ அவளை காப்பாத்து நினைக்கிற. ரியலி யூ ஆர் கிரேட். காயத்ரி இது ரொம்ப ஒண்ணு குளிராது, ஒண்ணு குளிராது. ஐயா, என்ன உடம்பு இப்படி கொதிக்குது? நல்ல பொண்ணு, உள்ள வா. என்னது ஐஸ் கட்டியா? கட்டிக்கிட்டா? இது நீ கடிக்கூடாது, கடிச்சா ஜிரிப்பு கடிக்கும். மூச்சு. அது திருப்பி கொடு. இது எச்சி வேற வாங்கி தரேன். ஜுரம் இருக்கும் போல இருக்கு. டேய், சொந்த பொண்டாட்டி கூட எவனும் இவ்வளவு அனுசரணையா கவனிக்க மாட்டான். என்னைக்காவது இந்த பொண்ணுக்கு பைத்தியம் தெளிய போகுது, அன்னைக்கு இருது பாரு உனக்கு 3ஆம் படி கிளைமேக்ஸ். அப்படி வச்சுக்கினே எத்தனை மாத்திரம் சொல்றது? இந்த காய்ச்சல் வாஞ்சிலாம் நீங்க ஏதாச்சும் மருந்து வாங்கிக்கலாம். மென்டலுக்கு ஜுரம் வந்து அதுக்குன்னு தனி டேப்லெட்டா இருக்கு. போறேன். மாசமான பொண்ணை எப்படி மெயின்டைன் பண்றது? பக்கத்து வீட்டு மாமி கிட்ட கேப்பமா? கேளு கேளு. ஐயோ, பொறுக்கி பசங்க சேர் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. என்னங்க என்னங்க, எங்க போயிட்டாரு? வீட்டை திறந்து போட்டு மாங்காய் சாம்பல் சாப்பிட ஆசைப்படுவா. காய்ச்சல் வராம இருக்கணும்னா சாத்துல மோர் தயிர் சேர்த்துக்கப்படாது. கனமான எந்த பாத்திரத்தையும் தூக்கப்படாது. அப்புறம் கஷ்டமான எந்த வேலையும் செய்யப்படாது. முடிஞ்சா சாயங்காலம் சத்த வாக் போயிட்டு வந்தா பெட்டர். குளிக்கிற சத்தம் கேக்குது. ஐயோ, ஜோரத்தோட குளிக்காளவா? டேய் காயத்ரி, காயத்ரி, ஜோரத்தோட குளிக்க கூடாதுமா. உடம்பு என்னத்துக்காகிறது? காயத்ரியா? இருங்க பாரு. லூசுங்கிற சரியா தான் பாருங்க. அட தொடக்க வரியா? லோல் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுமா. ஏய் பூஜா, நீங்க உள்ள ஒண்ணும் பாக்கலையே. என்னது கார்த்திக் மாதிரி பேசுறீங்க? ஆமா, இல்ல உள்ள ஒண்ணும் அது இல்ல இல்ல. பாத்துட்டு இருக்கிறது நீங்க என்ன கேக்குறீங்களா? ஆமா, அதுவே வெளிய காயத்ரி காயத்ரி கத்துட்டு அது பாத்ரூம் பார்த்தோம்னா காயத்ரி குளிப்பாட்டி விட்டது, சோப் போட்டது, முதுகு தேய்ச்சது, இதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் காயத்ரி காயத்ரி போலாம. முதல்ல உங்களை மாத்தி ஆகணும். காயத்ரி தான் குளிப்பாட்டுவாங்களா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் தான் முதுகு தேய்ப்பேன், நான் தான் குளிப்பாட்டுவேன். முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிங்களா? யார் இது? வேலு, நம்ம வேலு. உடம்பு எல்லாம் படுத்துக்கிறான். டிஸ்டர்ப் பண்ண, நம்ம அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்க பேண்ட் ஷர்ட்ல எனக்கு ரொம்ப பெருசா இருக்குமே. எல்லா சஸ்பென்ஸ் பாரு. ஆரம்பம் ஆரம்பம். எப்படி இந்த புடவை கட்டிக்க? என்னது புடவைல வச்சிருக்கீங்க?
அது காயத்ரியோட புடவை அவன் ஞாபகமா வச்சிருக்கேன். நான் என்ன கட்டி விட்டுமா? ஆசை முதல்ல வெளியே போங்க. அட ஆசை இருக்கிறதா சொல்றேன். அட நல்லா இருக்கிற பார்க்க வேண்டாமா? ஹிம்சையே உந்தன் பேர் பெண்மையோ. காயத்ரி காயத்ரி காயத்ரிமா காயத்ரி காயத்ரிக்கு நீ தானே மருந்து மாத்திரம் வாங்கிட்டு சொன்ன, ஏன் வாய பத்திர? வேற சொல்லி கத்தாத. ஏன் லூசுன்னு தான் சொல்லக்கூடாது, காயத்ரி பேர் சொல்லக்கூடாதா? 100 தடவை சொல்லுவேன் காயத்ரி 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 காயத்ரி. வேலு குளிர் ஜோரத்துல படுத்திருந்தாரு. படுத்திருந்தேனா? எப்போ? இப்படா அது கொஞ்சம் ஜுரத்துல மரம் கலந்துருச்சு. ஆமா, குளிர் ஜுரம் அதிகமாகி நானே பின்வழியா போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன். இல்ல ஏதோ காயத்ரி கூட சொல்லிட்டு வந்தீங்களே. காயத்ரி, ஆமா, ரோட்ல காயத்ரி காயக்கல் போன்னு மருந்து வித்துட்டு இருந்தாங்க. 3 வேளை சாப்பிட்டா ஜுரம் உடனடியா குணமாயிட்டு இருந்தாங்க. நான் 4 வேளைக்கு வாங்கிட்டு இருக்கேன், ஒரு வேளை எக்ஸ்ட்ரா இருக்கும். முதல்ல நீ தள்ளி விடுறா, ஜுரம் ஒட்டிக்கும்ல. பூஜா நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க இருந்து ஏதாச்சும் ஆயிரு. ஏதாவது ஆச்சுன்னா வளகாப்பு சீமந்து வச்சுக்க வேண்டியது. குளிர் ஜுரம் நான் ரொம்ப வளர். சரி சரி நான் கிளம்புறேன். நான் பாத்ரூம்ல சொன்னதா ஞாபகம் வச்சுக்கீங்க. ஓகே பை 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 பை. ஐயோ நல்ல எழுந்துக்கலப்பா. புருஷா ரொம்ப பயமா இருக்கடா எனக்கு. ஏடா பையா என்ன பண்ற? நேரா இவளை கூப்பிட்டு போய் ஃபாதர் ஆண்டனிட்ட விட்டு டெலிவரி ஆகுற வரைக்கும் இவளை அங்கேயே வச்சு பாத்துக்க சொல்லு. புருஷா பாப்பா வயித்துல பாத்தியா ஓடுற பஸ்ல இது முட்டுது உதைக்குதுன்னா நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்? என்னத்துக்கு கூட பயப்படுற? நாம இந்த கட்சி மேல மயக்க மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு டெரரிஸ்ட் ஏஜென்ட் டெவலப் பண்ணிடல. ஏதாச்சும் ரகல பண்ணா மூக்குல வச்சு அமிக்கிறேன். ஐயோ வாணப்பா, திருப்பி மூக்குல போட்டு அமிக்கிறோம். அட பழையடா, சீக்கிரம் கிளம்படா. ராஜ் ஐயோ பூஜா வந்துட்டாடா. பூஜா சாமி இது உள்ள கூப்பிட்டு போடா. வந்துரு வந்துரு. பூஜா ஐ அம் கமிங். வா உட்கார் உட்கார் பேசாம உட்கார். இவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருக்கேன்ல, வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல என்ன நட்டச்செடி எல்லாம் போட்டு அந்த கடை சரோஜா மாதிரி சூப்பரா இருக்க. நம்ம கல்யாண பத்திரிக்கை ரெடி ஆச்சு தெரியுமா? என்ன கல்யாண பத்திரிக்கை? அவ்வா எங்க இருந்துக்கோ. கொஞ்ச நேரம் பேசாம இரு, உனக்கு பதில் சொல்லி எனக்கு மாளல. முதல்ல உங்களுக்கு காட்டுல தான் அடிச்சிட்டு வந்தேன். முக்கியமான விஷயம் எல்லாம் நம்மளே நேரா பேசிட்டோம். உள்ள யாரு இருக்கா? உள்ள யாரு இல்லையா? இல்ல ஏதோ முருக சத்தம் கேக்குது. எனக்கு கேக்கலையே. இல்ல உனக்கு உனக்கு எனக்கு அவனுக்கு ஒண்ணு கேக்குது. அங்க யாரு? ஏய் என்ன உனக்கு கல்யாணம் நடக்குறது ஒரு மாதிரி வெக்கத்துல வேகுது. நான் சொல்றேன் இல்ல வேற தொட்டு ஏற்கனவே நல்லா இருக்குமா? நான் வேணா இவள பூ போல தூக்கிட்டு போய் அந்த ரூம்ல வச்சு. டேய் சான்ஸ் கிடைச்சா நண்ப மோட்டாட்டு. டேய் பாத்துடா. டேய் சாமி சாமி அண்ணி வாங்க நீ. சும்மா வணக்கம். வாட்டிங் சார். காயத்ரி கூப்பிடு, அவகிட்ட இந்த பழத்தை கொடுத்து தூக்கிட்டு இருக்கேன் சார். நான் கொடுத்துறேன். இல்ல இல்ல உங்ககிட்ட கொடுத்தா நீ ஏன் சாப்பிடுவா? அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார். சரியா கொஞ்சம் இருக்கானே வேற எவ்வளவு வந்துட்டு போறேன். காயத்ரி கர்ப்பமா இருக்கும்போது ரொம்ப நேரம் தூங்க கூடாதுமா. என்ன உங்களோட பெரிய ரோலா போச்சு. ஒரு கர்ப்பிணி தாய் என்னால எழுப்ப முடியாது. நீங்க நாளைக்கு கொடுத்துங்க. நாளைக்கு என்னால வந்து பார்க்க முடியாது. நான் ஒரு முக்கியமான விஷயமா கோடீஸ்வர பெருமாள் சாமியை பார்க்க போறேன். பெருமாள் சாமியா? அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி விடுங்க. அவர் பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாண மண்டபத்தை அலங்கரிக்கணும்னு பேஜர்ல எனக்கு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. அவரை நான் பார்க்க போகணும். அப்படியா? மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ளை தெரியும். மாப்பிள்ளை மாப்பிள்ளை கன்ஃபியூஸ்ல மண்டை ரெண்டா பொழந்து. மாப்பிள்ளை ஐயோ ஒரு ரூம் கூட ஃப்ரீ இல்லையே. சீசன் டைம் ஆச்சுப்பா. ஓடல தூக்கி போட்டு ரேச்சு போட்டு போடு. மாமா என்ன மாப்ள பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? பேய் இல்ல பேய் தான். பேய் இல்ல. எப்படி இருக்கு இன்விடேஷன்? மறுபடியுமா? ஆமா மாப்ள, உங்களுக்கு 2வது கல்யாணம்னா இன்விடேஷன் அடிக்கணுமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உள்ள உள்ள எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரி யார் யார் கொடுக்கணும் சொல்லுங்க. நல்லா இருக்கும். என்னது எனக்கு முன்னாடி பத்திரிகைல எங்க இருக்கு? பூஜா வந்தாளா? இல்ல மாமா பிரஸ்ல இருந்து வந்துச்சு. அவன் எதுக்கு வந்தா? அவன் வந்தா மாமா. என்ன மாமா இது நாய் மாதிரி மோப்பம் அடிக்கிறீங்க? பூஜா வாசம் அடிக்குது. பூஜா வாசமா? அவன் இந்த சென்ட் தானே போடுவா. இப்ப நான் அரே சென்ட் தான் யூஸ் பண்றேன். அதான் இந்த பத்திரிகை எல்லாம் பிரமாதமா இருக்கு. நீ எதுக்கு தாங்க கையில ஐயா நீங்க ரொம்ப கிளாமரா இருக்கீங்களா? திருஷ்டி மாப்ள இன்னும் உள்ள யாரோ கதவு தட்ட சத்தம் கேக்குதா? உள்ள யாரும் கேக்குதாப்பா? எனக்கு உடனே கேட்கல முதல்ல. கோபாலே உன்
பொண்டாடி செத்து போயிட்டான்னு சொன்னேன். செத்து போன பொண்டாடி சேர்ல குதிச்சு வராயா? உங்க கண்ணுக்கு தெரியுதா மாமா? தெரியுதாவா? வாட்டு சட்டம் ஏத்து மறுக்காட்டுக்கா? காயத்ரியோட ஆதி உங்க கண்ணுக்கு தெரியுதா மாமா? ஆவியா? ஐயோ முதலாளி, பாத்து முதலாளி. எப்பா எப்பா முதலாளி குனியாதீங்க, குனிஞ்சா ஆவி கும்மிடும். ஏத்துக்கங்க, மறைஞ்சுக்கங்க. வேலு, ஆவி கிட்ட நீ காப்பாத்துப்பா. சம்பளம் இன்கிரிமெண்ட் கேட்டேனே, அதை கொடுக்குறேன். ஆவி வேண்டியா? வேலு உங்க கண்ணுக்கு தெரியுதாடா? இப்ப நான் என்ன சொல்லணும்? அதாவது ஆவி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா தானே நீ தெரியுதுன்னு சொல்ல முடியும். தெரியாதப்ப நீ எப்படிடா தெரியுதுன்னு சொல்ல முடியும்? ஐயோ விசு ரேஞ்சுக்கு போயிட்டியப்பா. தெரியல இல்லையா? எனக்கு ஒண்ணுமே தெரியல முதலாளி. மாமா மாமா இங்க வாங்க மாமா. போங்க மாமா. மாமா நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு தினம் காயத்ரி ஆவியா வந்து இந்த மிரட்டுது மாமா. மீறி பண்ணிட்டா? மீறி பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கு மாமா. என்னப்பா செத்து போனா தானே ஆவி ஆவாங்க? ஆவி எதுக்கு மறுபடியும் சாகுது? செகண்ட் டைம் ஆவி ஆகணும்னு சொல்லுது. ஆவி ஏதோ பேச துடிக்குது. கட்டவுத்தோட பேசிட்டு வேணாம் மாமா வேணாம். ஐயோ எனக்கு ஆவி லாங்குவேஜ் தெரியும்பா. ஆவியோட நான் பேசுவேன். ஆவியோட பேச அமுதா தெரியுமா? தெரியும். ஆவி அமுதாவும் சார் ரொம்ப க்ளோஸ். நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன். ஐயோ இருக்கு. ஏன் புருஷனை கட்டி போட்டுட்ட? ஆவியா இருந்து அறிவா பேசுறது அடி விடு. பேச வச்சு முதலாளி போங்க, ஒளியாதீங்க. ஆவி ஆவி பயப்படாத, டென்ஷன் ஆகாத. இப்போ நீ வந்து செத்து போயிட்ட. தம்பி இப்போ ஒண்டி கிடையாதான் இருக்காரு. அதனால மிஸ்டர் கோபாலுக்கும் என் பொண்ணு பூஜாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அடுத்து வரோம். கோஸ்ட் கோஸ்ட் நீ உன் புருஷனை விட்டு ஓடி போயிரு. கோஸ்ட் என் புருஷனை விட்டுட்டு போவா சொல்ற? மாப்பிள்ள உடனே போய் ஒரு சக்தியான பூசாரி பிடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்ன கொல்றதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, வீட்டுல மேல டிஸ்ட்ரிபியூஷன் கட்டிருந்துங்க. அது உங்க மூஞ்சி அது மாதிரி இருந்தனாலங்க அது வந்து உங்க தலைமையில விழுந்துருச்சுங்க. சாரிங்க. என் மூஞ்சி பூசிட்டீங்க மாதிரியா? இவர் வந்து காயத்ரியோட அப்பாங்க. இப்ப காயத்ரி இப்ப லோடா இருக்கனால கர்ப்பமா இருக்கனால அதனால ஊருக்கு கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. காயத்ரிக்கு அப்பா இருக்கிறாரா? பின்ன காயத்ரின்னு டெஸ்ட் பேபியா? யாரு இது? இவரு சிங்காரவேலன். லூசுங்களா? அதுவா? உங்களை பத்தி மாப்பிள்ள நிறைய சொல்லிருக்காரு. உங்களை பார்த்தா வேலுவோட அப்பா மாதிரி இருக்க. காயத்ரியோட ஒரே அப்பானா என்னோட ஒரே பொண்ணு காயத்ரி. காயத்ரி இப்ப இன்னைக்கு நீ ஊருக்கு போறதுனால அண்ணன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா. இது பாருமா, நீ பிரசவத்துக்கு போய் குழந்தை பெத்துக்கிட்டால குருத்து மேல பிரியமா இருமா. அத நீங்க சொல்ல வேண்டாங்க, நான் சொன்னாலே கேட்பேன். ஓ, அந்த அளவுக்கு டெவலப்மெண்டா? ஆமா. வேண்ட பாக்குறீங்களா? கண்டிப்பா பாக்கணும். காயத்ரி இங்க வாங்கம்மா. இங்க வா. இது பாரு, இந்த அண்ணனோட கண்ணத்துல ஓங்கி ஒரு அரையறையுமா. மனுஷனா இவன் மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறான். இதுவரை அரிச்சு தொலைக்குது. அரிச்சதுல சாவி மறந்துட்டு எடுத்துட்டு போயிருவான். நீ முதல்ல இந்த டோப்பா தூக்கி வச்சு அவளை கூப்பிட்டு கிளம்புடா. இது என்னால சமாளிக்க முடியாது, நீயும் வாடா. ஐயா நான் வர மாட்டேன். இவ பூஜா மயக்க மட்டும் வந்துருக்கா. அவ கண்ண திறந்தா என்ன ஆகுது? நீ போட போ. வா வா. ஜெரண்டி ஜெரண்டி. என்னப்பா இது? செத்து போன பொண்ணோட போட்டோவை கொடுனா உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை கொடுத்து நம்மள சாவடிச்சானே அந்த போட்டோகிராஃபர். அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோ இல்லையோ, இப்படி ஒரு உயிரோடு இருக்கிற விஷயம் வருங்கால மாமனாருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்குவேன். அவருக்கு பைத்தியம் பிடிச்சிக்க. அதனால ஒரு பிளானோட அவளுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப என்னடா பண்ண போற? படம் முடிஞ்சு கூட்டம் வெளியே வரும்ல, அந்த கூட்டத்தோட கூட்டமா இவளை மிக்ஸ் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிருவான். சிங்கார வேலை காட்ட இவ லூஸ் தானே, எங்கேயோ காணா போயிட்டான்னு சொல்லிடுவா. நீ அனுப்பிச்சிருவ, அவ போகலன்னா? பைத்தியங்கிறது ஒரு குழந்தை மாதிரிடா. அதனாலதான் இவளுக்கு புதுசா ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். கையில ஒரு முட்டாய் கொடுத்திருக்க, பொம்மை கொடுத்திருக்க. இப்ப பாரு உடம்பு சீக்கிரம் பொம்மையை தின்ட்டு முட்டாய் தூக்கி போட்டுரும். அந்த முட்டை நீ புரிச்சு சாப்பிடா. சும்மா சும்மா பேசிட்டு பூ பூ பிச்சி பூ கனகாம்பூ மல்லிப்பூ. புருஷா இந்த பூ என் தலையில நிக்கல. ஐயோ ஆபரேட்டர் தெரிஞ்சா நம்மள கொண்டே போட்டுருவாண்டா. அந்த ஒன்றரை கண்ணு பயங்கரமா நினைக்குமா நீ? மகாலிங்க என்னையா பண்றாங்க? டீஷர்ட்ல போட்டியா? போட்டேன் சார். குடு பண்ணி புடிச்சு கொடுத்துரு. பாஜா புருஷா ஐஸ்கிரீம். அது ரொம்ப சூடா இருக்கு. படம் ஃபுல்லா இருக்காயா? ஃபுல்லா இருக்கு. பக்கெட் எடுக்குறியா? இந்த ஐஸ்கிரீம், இந்த ஐஸ்கிரீம் எங்க மேல இருக்கா? சரிங்க. மாப்ள இங்க என்ன பண்றீங்க? யாரு ஐஸ்கிரீம் பேபி? முதலாளி மாமா, இந்த பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு முதலாளி மாமா. அவன் மூஞ்சி எங்க தெரியுது? சீக்கிரம் பார்த்தோன்னே பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சா?
வர வர எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு பொண்டாட்டி ஞாபகம் வருது. இட் இஸ் நாட் குட். எனக்கு இந்த கரடி பொம்மை வேணும். நான் சொல்லி கொடுப்பேன் கரடி சார். முதலாளி இது ஒரு லூஸ். தியேட்டர்ல சினிமா பார்க்கும்போது யாரோ விட்டு போட்டாங்க, அதான் திருப்பி கொண்டு விட்டலான்னு. வழக்கமா படம் பார்த்து ஜனங்க லூஸ் ஆயிடுறாங்க. இப்ப லூசுகளே படம் பார்க்க ஆரம்பிச்சா என்ன பண்ண போறீங்க? பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டலான்னு. ஐயோ, அங்க நார்மலா போனாலே விட மாட்டானுங்க. இது வேற மென்டலா இருக்கு. வேணா ஏதாவது ஆசிரமத்துக்கு ரெண்டுத்துக்கு எஃபெக்ட் ஒண்ணுதானே. என்ன பண்ணலாம்? யோ, அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொண்டு போய் சேர்த்துக்கியா. அது யாரோ திரை விமர்சனத்துக்கு வந்திருக்கான். ஏதோ மார்க் போடணுமா உன்னை பாக்கணுங்களா? பெரிய விமர்சனமா? மவனே ஒன்னத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற வர்றேன். நீ கூப்பிட்டு போய் வெளியே. என்னப்பா அது ரொம்ப காஸ்ட்லியான மென்டலா இருக்குது. பாக்குறதெல்லாம் கேக்குது, நீ வாங்கி கொடுத்துட்டு இருக்க. வேற வழி கழட்டி விடலன்னா அவன் போக்குல தானே போனோம். டிக்கெட் சீக்கிரம் அடிக்கிறேன். எப்படியோ போ. புருஷா, என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் பாத்தியா? அங்க வா ராட்னா, அது சுத்தலாமா? கமான் கமான் கமான். எப்படி இதுல உட்காந்து வச்சுக்குவேன். நல்லா இருக்கும். அப்படியே சங்கிற மேல போலாம். நல்லா இருக்கும். வேலையே வர சொல்லு. நான் எதுக்கு மேல இருந்து தள்ளி விட்டா சொயின்னு கீழே வந்து உழுவான். நல்லா இருக்கும்ல? நான் இவனை கீழே வச்சு கொலை பண்ணிடுவேன். ஒண்ணு பிரச்சனை இல்ல. இவனை சாடிக்கு ரொம்ப உட்காரு உட்காரு. போ போய் உட்காரு. மேல போ. எப்ப எவ்வளவு? 10 ரூபா சார். 100 ரூபா கொடுத்துருக்க. வேலையா இருக்கு. வாயா போலாம். போ போடப்பா. என் பொம்மை ஓட்டுற. புரிஞ்சா? இப்ப நீ குள்ளமாயிட்ட. வெளியே அப்படியே கழட்டி விட்டுட்டேன். ஹாய் ராஜ். பார்ட்டி வருது. ஹாய் ராஜ். ஹாய் பூஜா. ஆமா, நீங்க என்ன இங்க சுத்திட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கேட்டா அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, நீயும் இருக்கே. உன் கல்யாணத்துக்கு ட்ரீட் கொடுக்குறாரு, நீ எங்களுக்கு கொடுத்தியா? நான் கொடுக்குறேன்டா. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவரே கொடுத்துருவாரு இல்லடா? கரெக்ட் வாங்க போலாம். எங்க? இங்கே கொடுங்க. வாங்க எல்லாம் நீங்க உட்காருங்க. அங்கேயே வா. சரி. எஸ், வாட் யூ வாண்ட்? எல்லாம் வெக்கப்படாம சாப்பிடுங்க. சாப்பிடுமா. என்ன ராஜ், ஏதோ டென்ஷனா இருக்கீங்க? அது பில்லு எவ்வளவு வருமோங்கிற ஒரு டென்ஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது? நீங்களும் காயத்ரி ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க, அந்த ஞாபகம் வந்திருக்கும். அதான் இல்ல? ஆமா, காயத்ரிக்கு ஸ்பெஷலா என்ன பிடிக்கும்? இது ரங்கராட்னத்துல சுத்துறது பிடிக்கும். வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் சுத்தலாம். வேண்டாம், அதுல சுத்தினா மயக்கம் வரும். ஆமா ஆமா. ஏன்? அதாவது செத்து போனவங்கள உயிரோட ராட்டத்துல பார்த்தா மயக்கம் வராதா? என் புருஷன் ராஜகோபால், நான் ஒரு பொண்டாட்டி காயத்ரி, அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. யாராச்சும் பார்த்தா என்னது? காயத்ரி பேரு உங்க பேரு வருது? என்னடா பொண்ணுக்கு நீ சுக்குற? நீங்களும் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களே கூட பிறந்த அக்கா நினைச்சு மாதிரி நடந்து சொன்னாங்க. அண்ணா நான் வச்சுக்கணும், நீங்க கருப்பு கருத்துனா சொக்க தங்கம்னா. அண்ணா என்னங்கடா இது? வந்தானுங்க, அச்சானுங்க, டிப்ஸார ஊத்திட்டு போறானுங்க. என் புருஷன் ராஜகோபால், நான் காயத்ரி, அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ காயத்ரி அப்பா கடிச்சு வச்சியா? என்ன விட்டுட்டு எங்க போயிட்டான்? பொண்டாட்டி விட்டு எங்கயா போன? பாவம், அந்த பொண்ணு உன்னை பார்க்காம பதறி போயிட்டான். பாமா இருந்தா நீ கூட்டு போக வேண்டியதுனையா? உன் பொண்டாட்டியை கூட்டு போறதுக்கு நானே இழுச்சவா என்ன? இவன் பொண்டாட்டியா? மை பொண்டாட்டி காயத்ரி, உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலான்னு போனேன். நீ அதுக்குள்ள மைக்கில் ஆட ஆரம்பிச்சியா? என்ன விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு அண்ணன் சொல்லிருக்கு. பொண்டாட்டி எப்பவுமே புருஷனோட நல்லதான் இருக்கணுமா? புருஷனோட மரமா? நம்ம ஊர்ல நிறைய புருஷனுக்கு மரமா தான் இருக்கானு. எடுத்துக்குமா புருஷன் வர. ஐயோ, ரெண்டு பேரும் ஏன் லூஸ் மாதிரி நடக்கிறீங்க? ஒரு லூஸ் எப்படி நடக்கணும்னு உனக்கு தெரியுது, ஆனா ஒரு லூஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறோம்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? எனக்கும் தெரியல. லாலிபாப் சாப்பிடுறியா? இவளை எங்க கொண்டு விட்டாலும் எம் புருஷ ராஜகோபால் தான் சொல்ல போறா. இவ யாரு எங்கிருந்து வந்தான் தெரியற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது.
இதே ரேஞ்சில போச்சு மவனை கட்சியில நீ மாட்டுவ, உன் கல்யாணம் அம்பேல். ஐயோ இப்ப என்னடா பண்ண சொல்ற? இவள எங்கடா தங்க வைக்கிறது? இவ என்ன வெளிநாட்டு தூதுவரா ஹோட்டல்ல தங்க வைக்க? இவள நேர இழுத்துட்டு போய் மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்துருவோம். அதான் இவளுக்கும் சேஃப்டி, உனக்கும் சேஃப்டி. கரெக்டா? இவளுக்கு பைத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா இவ யாரு என்னங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். இவர இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனமே இல்ல. உடனே இவளை தூக்கிட்டு மென்டல் ஹாஸ்பிடல் நான் போறேன். ரொம்ப நல்ல சகுனண்டா. சகடமா யாருக்கு பாத்துட்டு போறா? இவள உள்ள கூப்பிட்டு போய் நீயே வச்சுக்க. நான் வச்சுக்கிட்டா? ஐயோ எனக்கு வேணாப்பா. சும்மா தூக்கி விடப்பா, வெட்டி விடப்பா. அப்பா இறங்கி வாமா. கதவு திறந்தா வேற தெரியும். இறங்கி வா. நீ போடா, உத உனக்கு தானே. குதி வா. உள்ள வந்துட்டா ஒரு முக்கியமான மேட்டர் வெளியே ரெண்டு பேர் உள்ள வராரு சார். இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய பொண்டாட்டி டுடே படத்தோட பிரிண்ட் வரல, டுமாரோ தான் வருமா. தியேட்டர்ல பயங்கர கூட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்றது சார்? பிரிண்ட் வர நானே செய்ய முடியும். வேற ஏதாச்சும் படத்தோட்டு நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. யாரோ வந்திருக்காங்க. கிளின்டன் வந்திருக்காரு. நம்ம பேசணும். பேசினா ஒரே அப்பா அப்பிடுவேன். அப்படியா நீ? ஆமா. என்ன என்ன அங்க என்ன சத்தம்? ஐயோ ராஜு, ராஜு காப்பாத்து. ஐயோ ராஜகோபால், என் தொப்புல சுத்தி 14 ஊசி போடணும்பா. என்னாச்சு? அந்த லூஸ் கடிச்சிருச்சு. லூசா? அது செல்லமா ஒரு நாய்க்குட்டி வளர்க்க, அதுக்கு பேர் லூஸ். கதவு திறந்துச்சு. பொண்ணு பொண்ணா? எங்கயா பொண்ணு? அது அங்க பொண்ணு இல்லன்னு சொல்ல வந்தேன். இல்லையா? ஏன் 2 கண்ணால பார்த்தேன். நீ 2 கண்ணால பாத்தியா? அதுவே பொய். என்னது இது? என்ன ரூம்குள்ள போட்டுட்டு வந்துட்டான். அதான் கையை ஆட்டி ஆட்டி கூப்பிடுத. ஒன்றரை கண்ண வச்சு சொல்றேன். இப்படியா? இப்படியா? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? பொண்டாட்டி ஊர்ல இல்ல இல்ல. அதனால எதை பார்த்தாலும் உனக்கு பொண்ணு மாதிரியே தெரியுது. டெல்லி எருமை கிராஸ் ஆயிருக்குது. அத போய் டெல்லி எருமைன்னா கருப்பாலாம் இருக்கும். சரி, பாம்பே பசு அது சிவப்பா தானே இருக்கா? நம்பிட்டாரு. விட்டுரு நம்பிட்டேன். உங்களை நடக்கட்டும் நடக்கட்டும். புருஷா, நான் வேலோட கையை கட்டிட்டேனே. வலிக்குதே. இந்த கயல் வழி கண்டிப்பா நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மென்டல் ஹாஸ்பிடல் கம்பெனி நிறுத்திடுவோம். என்னடா சொல்றேன்? அந்த மேனேஜர் ராஜகோபால் வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை வச்சிருக்கான். உன் ஒன்றரை கண்ண வச்சு வேலைக்காரி பார்த்து பொண்ணுன்னு வளராத. அட இல்ல சார், வெள்ளை வெள்ளையர்னு டயானா மாதிரி தொப்பி வச்சுட்டு அழகா இருந்தா சார். அழகா இருந்தாளா? அவன் பொண்ணு செத்து போட்டியால சொன்னான். வீட்டுல இருக்க அப்பாட்டியா இருக்குமோ? இந்த ஒரு காரணத்தை வச்சு அவன் கதையவே முடிச்சிடறான் பாரு. ஆமா சார், நீங்க எப்படியாவது மாப்பிள்ளை ஆயிடணும். நான் இந்த தியேட்டருக்கு மேனேஜர் ஆயிடணும் சார். கேப்ல பூந்துட்டானே. டேய், எல்லாரும் கவனமா கேட்டுங்க. அவன் வீட்டுல இருக்க பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, அவளை சேஸ் பண்ணி புடிச்சு எடுத்துட்டு வாங்க. புடிச்சதுக்கு அப்புறம் சரி போ. நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கார்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. Be alert. கரெக்டா செக் பண்ணு மேன். போச்சுற போலீஸ் செக்கிங். அந்த மீச நம்மள பார்த்தா விட மாட்டான். ராஜு ஏதாவது ஐடியா பண்ணு. நிறுத்து. டேய், டிக்கியை செக் பண்ணு. டேய், இப்ப போனா மாட்டிக்குவோம். வேற ரூட்ல போய் அந்த ராஜகோபால மடக்கிடுவோம். பின்னாடி போ. அந்த பொம்மை கூட. அது ஏன் பொம்மை? இந்த பொம்மையை உன் ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சு உன்னை மாசமான பொண்ணு மாதிரி காட்டிடலாம். மாசமான பொம்பளைனா? ஐயோ, அது வந்து இந்த மோசமான ஆம்பளைங்கனால வந்த வேணாதாம மாசமான பொண்ணுங்க. அப்புறம் போலீஸ்காரங்க நீ என்ன சொல்லணும் தெரியுமா? நான் பிரசவத்துக்கு போறேன், எனக்கு குழந்தை பிறக்க போகுது, அதை மட்டும் தான் சொல்ல, வேற சொல்லக்கூடாது. குழந்தை பிறக்க போது சொல்லணுமா? கரெக்டா புரிஞ்சுட்டு நீ போலீஸ். பாயா சேசிங் பார்ட்டி. நீ எங்க இங்க? நான் அவசரமா போனேன் சார், டெலிவரிக்காக கூப்பிட்டு போயிட்டு. டெலிவரியா? உனக்கு கல்யாணமாயி டெலிவரி லெவலுக்கு போயிட்டியா? இல்ல சார், அது வந்து ஃப்ரெண்டோட சிஸ்டர். இவரு ஃப்ரெண்டு, இவங்க சிஸ்டர். தங்கச்சி. ஆமாங்க, இவங்க என் புருஷங்க. இல்ல ப்ளூரல்ல சொல்ற. போலீஸ், நாங்க பிரசவத்துக்கு போறோமே. என்னம்மா பிரசவத்துக்கு போறத பிக்னிக் போற மாதிரி சந்தோஷமா சொல்ற? பொறுக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஆமா ஆமா. போலீஸ், என் வயிற்றுல இருக்கிற பொம்மையை வந்து என்ன பண்ணுவேன்? என்னையா அவ பொம்மைன்றா, நீ குழந்தைன்ற? அது ஒண்ணு இல்ல சார், இந்த பொண்ணுக்கு தனக்கு குழந்தை பிறந்தா செத்து போயிருமோ பயம் சார். அதனால குழந்தை எப்பவுமே பொம்மை தான் சார் சொல்லும். ஐயோ, சென்டிமெண்டா என் நெஞ்சு தொட்டுட்டேயா சார். ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாதீங்க சார். டைம் ஆயிட்டே போகுது. அப்புறம் டெலிவரி பெயின் ஜாஸ்தி ஆயிடும் சார். அம்மா, உங்களுக்கே வா. இல்ல, எங்க அம்மாவை நினைச்சேன். காயத்ரி, பிரசவ வலி அதிகமான மாதிரி நடி. எப்படி? வயிற்று பிடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்து. ஐயோ ஐயோ, என் வயித்துல உன் வயிற்ற. ஐயோ அம்மா, குழந்தை பிறக்க போகுது. ஐயோ அம்மா, குழந்தை பிறக்க போகுது.
என்னங்கடா இது பிரசவ வேதனை விதவிதமா துடிக்குது, என்னையும் சேர்த்து துடிக்க வச்சிருக்கு. அது இல்ல சார், இவங்க புரட்சி தமிழ் வச்சு எல்லாத்தையும் சந்தோஷமா தான் சொல்லுவாங்க. புரட்சி தமிழ்னே சொல்லிட்டாரு, அப்புறம் என்னங்க? அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுவா, ப்ரமோஷன். குழந்தை எட்டி வதைக்குதான், வெளியே வந்துட போகுது, பத்திரமா கூட்டு போய் ஆஸ்பத்திரி சேருங்கடா. சோத்துக்கால் பீச்சக்கால், சோத்துக்கால் பீச்சக்கால், சோத்து பீச்ச சோத்து. என்னப்பா அது வண்டி அப்படின்னா இன்ஜின் ஓடுது? இவனா? இந்த துணி ப்ளூவா மஞ்சளா வெள்ளையா சொல்லு. துணியே இல்லையே. யூ ஆர் கரெக்ட். புரிச்சா எனக்கு அந்த மாதிரி பச்சை ட்ரெஸ் வேணும். அதுக்காக ஒண்ணு கூப்பிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குது, சைஸ் நிறைய இருக்குது. என்னப்பா இது? பார்க்காம 2 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க, பார்த்த உடனே மென்டல் ஆயிட்டாங்க. ஓஹோ. சீஃப் டாக்டர் ரூம் எங்க? அந்த ரூம்ல இருக்காரு. குட் மார்னிங் டாக்டர். எஸ் ப்ளீஸ் கம். வாங்க. வணக்கம். உட்காரு உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? சுமார் கொஞ்சம் அதுக்காக அட்மிட் பண்ணான்னு வந்திருக்கோம். எப்படி மென்டல் ஆனாங்க? அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லாரி மோதிடுச்சு. லாரி மோதிருச்சு? அப்ப லாரி எக்ஸ்ரே எடுக்கணுமே. என்ன பாக்குறீங்க? என்ன டாக்டர் இது ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன், விளையாடுறீங்க? நோ இப்ப சீரியஸா மருந்து கொடுத்துறேன். லாரிக்கா? கண்மணி அன்போடு நான் எழுதும் பிரிஸ்கிரிப்ஷன் இல்ல சீட்டு இல்ல மருந்து சீட்டுன்னு வச்சுக்கலாம். என்ன வேணாங்கிறீங்களா? ஒண்ணு பண்ணுங்கோ. காலையில் ஒரு மாத்திரை லவக், ராத்திரி ஒரு மாத்திரை லவக்குன்னு போட்டா பேதி ஆயிடும். இல்லன்னா நல்ல கொட்டாங்க சேர்த்து தலையில தேய்ச்ச ஜிலுக்கு ஜிக்கா ஜிங்கான்னே சித்தம் கலங்கிடும். ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா? குளு குளு குளுன்னு இருக்கும். வசதி இல்லம்மா. என்னடா இது பயங்கர லூசா இருக்கு போல இருக்க. போ போயிடலாம் இங்க இருந்து. சாரி சார், அவர் ஒரு சினிமா பைத்தியம். என்ன ப்ராப்ளம்? நீங்களாவது உண்மையான டாக்டரா? ஆமா. கொஞ்சம் இங்க அட்மிட் பண்ணா என்ன செலவானாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணு யாருக்கு உண்மை எங்களுக்கு தெரியணும். அப்படின்னா இவங்க இங்க ரொம்ப நாள் தங்க வேண்டி வருமே. ஐயோ மொத்தமா நீங்களே வச்சுக்கோங்கம்மா. இந்த பாருங்கம்மா, அந்த பொண்ணுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க, தப்பான ஆபரேஷன் பண்ணுங்க, கால் விளங்காது போகட்டும், எதை பத்தி நாங்க கேட்க மாட்டோம். ஆனா அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். மிஸ்டர் ராஜகோபால், பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அவளை விஷ ஊசி போட்டு கொள்ளலான்னு ஐடியா பண்ணிருக்கிறேன். இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணலான்னு இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். இவளுக்கு என்ன குறைச்சல்? யாரையாவது ஏதாவது தொந்தரவு பண்றாளா? உன்ன புருஷன் வேற கரெக்டா அடையாளம் காட்டுறா, அப்புறம் அவளுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட்? நான் தான் புருஷன் இவளுக்கு அடையாளம் காட்டுனா நீங்க தானே? இவன் அவன் பொண்டாட்டின்னு எனக்கு அடையாளம் காட்டுறது நீ தானே? மரியாதையை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் சரியாயிடும். பொண்டாட்டி வேற என்ன வேணாலும் பண்ணலாம்ல, நீங்க கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் ராஜகோபால், நான் எப்ப உங்களை பார்த்தாலும் காயத்ரி உங்களையும் ஒன்னாதான் பார்க்கணும். அப்படி காயத்ரிய தனியா பார்த்தேன், உங்க நான் ஜெயில தான் பார்ப்பேன். அதுக்கு இப்பவே ஏற்பாடு பண்றேன். நாங்க இப்ப எங்க சம்சாரத்தை கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு போனோம், அவ்வளவுதானே? வாப்பா போலாம். வா. புருஷ போறா. இந்த சிங்கார வேலைகிட்ட மாட்டிட்டு எங்கேயும் போக முடிய மாட்டேங்கிறப்பா. இவொருத்தி உருளைக்கிழங்கு போன்ற மாதிரி வந்து சேர்ந்துட்டு என் புருஷ ராஜகோபால் அவனை கொலை பண்ணி பார்த்தாரு. ராஜகோபால் என்னாச்சு உனக்கு? இவங்க 2 பேர்த்தையும் சிக்கிட்டு டார்ச்சர் தாங்க முடியலடா. அதனுடைய பாதிப்பு தான் இது. ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. காயத்ரி கட்டிக்க, பூஜாவோ ஓட்டிக்க. டேய் 2 பேரையும் கட்டிக்க. டேய் 2 பத்தாதான் உனக்கு? டேய் வேற ஏதாச்சும் உருப்படியா ஒரு ஐடியா கூட. ஐடியா ரெடி ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? இது குளோரோஃபார்ம் மயக்க மருந்து. இது மயக்க மருந்தானு மத்து மந்தா பேக்கி சிக்கித்துவா. ஐயோ எனக்கு இவ்வளவு பாஷை தானே தெரியும். ஐயோ என்னடா சொல்ற? இனிமே நம்ம ஜாலியா டாய்லெட் போலாம், பாத்ரூம் போலாம், ஆபீஸ் வேலையை கவனிக்கலாம், எங்க வேணா போலாம். நம்ம பின்னாடியே சுத்துதே காயத்ரி. அது மூக்குல இதை வச்சு அமுக்கிட்டா 3-4 மணி நேரத்துக்கு கண்ணையே திறக்காது. அதெல்லாம் பாவண்டா. பாவ புண்ணியம் பார்த்தா மவனை கடைசியில மாட்டுறது நீதான் சொல்லிட்டேன். டாக்டர் நீ வண்டி எங்க திடிச்சுதான் நிக்கி. பிரேக் குடிமா. என்னடா இது ஃப்ரைடே 13th பேய் மாதிரி வந்து உட்காந்துக்குது. இன்னைக்கு 13ஆம் தேதியா? ஐயோ இன்னைக்கு பூஜாவோட பிறந்த நாள் ஆச்சே. இந்த பேயை பார்த்து வந்தா அந்த பேய் ஞாபகம் வருதா உனக்கு? ஹலோ பூஜா, என்னோட என்ன சொல்றது?
அம்மா ஆமா ஐயோ பூஜா 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 என்னாச்சு பூஜா பூஜா சொல்லு பூஜா என்னாச்சு பூஜா 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 ப்ளீஸ் பூஜா யாரும் இப்படி பண்ணுது பூஜா 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 யாரும் இப்படி பண்ணுது பூஜா சொல்லு பூஜா பூஜா யாருக்கு பூஜா பூஜா பேசு ப்ளீஸ் என்ன விளையாட்டு பிறந்த நாள் அன்னைக்கு யாராவது செத்து போன மாதிரி நடிப்பாங்களா ஏன் விளையாட மாட்டாங்க இன்னைக்கு என் பர்த்டே உங்களுக்கு தெரியும்ல முதல்ல வந்து வாழ்த்த வேண்டிய நீங்களே அப்படி ஏமாத்திட்டீங்களே அதுக்காக இதுவே உங்க காயத்ரியால வராம இருந்திருப்பீங்களா உங்க மனசுல இன்னும் காயத்ரி தான் இருக்கா இந்த பூஜா இல்ல காயத்ரி மாதிரி நானும் செத்து போயிட்டா நீங்க என்னையே நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல அதனாலதான் அப்படி பண்ணேன் ஐயோ நினைக்கிறதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கவங்களும் மென்டல் ஆயிடுவாங்க மென்டலா இருக்கவங்களும் நல்லா ஆயிடுவாங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் முடிச்சவங்களுக்கு நல்லா ஆயிருமா ராஜ் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் உங்க கெஸ்ட் ஹவுஸ் நிச்சயதார்த்தம் கெஸ்ட் ஹவுஸ்ல நிச்சயமா அது ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு நோ எங்க தாத்தாவுக்கும் அங்கதான் நிச்சயதார்த்தம் நடந்ததா எங்க அப்பாவுக்கும் அங்கதான் நிச்சயதார்த்தம் நடந்ததா அதனால உங்களுக்கும் எனக்கும் நாளைக்கு அங்கதான் நிச்சயதார்த்தம் அப்ப நாளைக்கு கதை கண்டல் தான்